கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். விசுவாச அறிக்கையின் 14வது நாள் வந்திருக்கிறோம். 100 விசுவாச அறிக்கைகளை நம்ம பண்ண போகிறோம். தேவச்சனங்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால என்ன நடக்குதுன்னா, நடக்க போகிற விஷயங்களை கர்த்தர் இப்பொழுதே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அநேகருடைய உள்ளத்துக்குள்ளாடி கர்த்தர் செய்ய போகிறத தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு தெரிகிறது, என் வாழ்க்கை அழிந்து போகாது, நான் வாழ்வேன். ஒரு நிச்சயம் உண்டாகி கொண்டிருக்கிறது, ஒரு நங்கூரம் உண்டாகி இருக்கிறது. தேவச்சனங்களே, இந்த கப்பலை பயங்கரமாக காற்றும் புயலும் அப்படியே அதட்டும் பொழுது நங்கூரம் போடுவாங்க. இதே போல தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அங்கே இங்கே தசை மாறும் பொழுது நீங்கள் போட வேண்டிய நங்கூரம் வேத வசனமாகிய நங்கூரம். ஆங்கர், the word of God is like an anchor. அது ஒரு நங்கூரம் போல இருக்குது. அதை நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரண்டு போகாம, உருண்டு போகாம, கப்பல் சேதம் ஆகாம, உங்கள் வாழ்க்கை என்ற கப்பல் சேதம் ஆகாமல் அது உங்களை பாதுகாக்கும். கடந்த நாட்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் 100 அறிக்கையை பண்ண வைத்தார். அநேக வாழ்க்கையில திறவுகோல் வந்துவிட்டது. திறந்து கொண்டே இருக்கிறார். திறந்த வாசல்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அநேகருக்கு திறக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து நம்ம 100 அறிக்கைகளை பண்ண போகிறோம். எபிரேயர் 11 விசுவாச பட்டியலில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மெதுவாக சொல்ல போகிறோம். தேவச்சனங்கள் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 11:4 சொல்லலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். தேவ ஜனங்களே, விசுவாசத்தினால் என்னெல்லாம் நடந்துச்சு, தேவ மனிதர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம கன்ஃபஸ் பண்ண போறோம். அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது நமக்கும் நடக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆபேல போல நாங்கள் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்துவோம். இன்னைக்கு நாங்க கொடுக்கறது அல்ல, மேன்மையானதை நீ வருகிற நாட்கள்ல கொடுக்க வைப்பார். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வைப்பார். எங்களை கொண்டு கர்த்தர் மேன்மையானதை செய்ய வைப்பார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நானும் இந்த உலகத்தில் நரகத்தை காணாமல் நரக சாபங்களை பெற்றுக்கொள்ளாமல் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன். நான் விசுவாசிக்கிறபடியால் பரலோக ராஜ்யம் எனக்கு உண்டு. நானும் ஜெபிக்கிறவனாய் இருப்பேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால வரப்போகிற ஆபத்தை நோவா கண்டடைந்தார். நானும் கண்டுபிடிப்பேன். என் வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்களை முன்பதாகவே கண்டுபிடிப்பேன். ஆவியில் உணர்ந்து கொள்வேன். நான் சோர்ந்து போவதில்லை. நான் தளர்ந்து போவதில்லை. விசுவாசத்தினால் தேவ திட்டத்தை கண்டுபிடிப்பேன். தேவ ஆலோசனை கண்டுபிடிப்பேன். இருண்டிருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். விசுவாசம் வரும் பொழுது ஆவிக்குரிய இருள் மறைந்து போகும். விசுவாசம் வெளிச்சமாய் இருக்கிறது. இருண்ட தரிசனத்தை வெளிச்சமாக்கும். இருண்ட ஜெபத்தை வெளிச்சமாக்கும். இருண்ட வேத வாசிப்பை வெளிச்சமாக்கும். விசுவாசம் இருண்டதை வெளிச்சமாக்கும். இல்லாததை கொண்டு வரும். நடக்காததை நடத்தி காட்டும்.
செய்யட்டும். முடியாததை முடிய பண்ணும். சாதிக்க பண்ணும். எழும்ப பண்ணும். ஏனென்றால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறபடியால் விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்தவுடன் வெற்றி வருகிறது. உயர்வு வருகிறது. தேவனுடைய திட்டம் வருகிறது. வாழ்க்கை மாறுகிறது. குடும்பம் மாறுகிறது. ஊழியம் மாறுகிறது. மலை போல உள்ள பிரச்சனை பனி போல மறைகிறது. விசுவாசத்தினால் பிசாசு ஓடுகிறான். இவ்வகையான ஜாதி பிசாசு விசுவாசம் இல்லை என்றால் ஓடாது. ஜெபம் இல்லை என்றால் உபவாசம் இல்லை என்றால் ஜாதி பிசாசு ஓடாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நான் உபவாசிக்கிறேன். என் வாழ்க்கை மாறுகிறது. பிசாசு ஓடுகிறது. அவிசுவாசம் ஓடுகிறது. சந்தேகம் ஓடுகிறது. பயம் ஓடுகிறது. அந்தகார ஆவிகள் ஓடுகிறது. இருளின் ஆவிகள் ஓடுகிறது. பிலிஸ்தீன் ஆவிகள் ஓடுகிறது. பயங்கள் ஓடுகிறது. நான் செழிப்பேன். நான் எல்லாம் செய்து முடிப்பேன். தேவனால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல் கடந்து போவது போல கடந்து போனார்கள். எல்லாரும் சொல்லுங்களேன். நான் உபத்திரவத்தை பெரிய கடல்களை உலர்ந்த தரை போல மாற்றி போடுவேன். என் தேவன் மேல் நான் வைத்த நம்பிக்கையினால் எல்லா போராட்டமும் தகர்க்கப்படும். பிரிக்கப்படும். அதன் வழியாக கடந்து செல்வேன். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினால் எரிகோ விழுந்தது. விசுவாசத்தினால் சிங்க கபிகள் திறக்கப்பட்டது. தானியேல் உயிரோடு எடுக்கப்பட்டான். விசுவாசத்தினால் கோலியாத் வீழ்த்தப்பட்டான். விசுவாசத்தினால் அக்கினியின் உக்கிரகம் அணைந்தது. சிங்கங்கள் கிழிக்கப்பட்டது. சிம்சோனோடு கர்த்தர் இருந்தார். சிங்கங்கள் கிழிக்கப்பட்டது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சிங்கங்கள் கிழிக்கப்பட்டது. கரடிகள் கிழிக்கப்பட்டது. எல்லா அந்தகாரங்கள் உடைக்கப்பட்டது. இவர்களோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்றதை நான் செய்வேன். காற்றும் கடலும் எனக்கு கீழ்ப்படியும். எல்லா பயமும் என்னை விட்டு ஓடும். எல்லா போராட்டமும் என்னை விட்டு ஓடும். எல்லா இருளின் ஆவிகள் என்னை விட்டு ஓடும். திருமண தடை மாறும். குழந்தை இல்லாமை மாறும். செங்கடல்கள் திறக்கும். யோர்தான்கள் பின்னிட்டு போகும். எரிகோக்கள் விழும். கோலியாத்துகள் விழுவார்கள். பாகாலின் பலிபீடங்கள் விழும். அந்நிய வல்லமைகள் மேல் அக்கினி இறங்கும். பாகாலின் மேல் அக்கினி இறங்கும். கர்த்தருடைய அக்கினி எனக்காக இறங்கும். பரலோக அக்கினி இறங்கும். இருளின் வல்லமைகள் அழியும். விடுதலை உண்டாகும். குடும்பம் விடுதலையாகும். நான் விடுதலையாவேன். நான் நீடித்த நாட்கள் வாழுவேன். வியாதிகளின் மேல் வெற்றி. கடனில் மேல் வெற்றி. வேலை இல்லாமையில் மேல் வெற்றி. சோர்வின் மேல் வெற்றி. பயத்தின் மேல் வெற்றி. எதிர்கால பயத்தின் மேல் வெற்றி. உண்டாகிறது. ஹல்லேலூயா.
நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், எழும்பி பிரகாசிப்பேன், எழும்பி பிரகாசிப்பேன். என் குடும்பம் எழும்பி பிரகாசிக்கும், எழும்பி பிரகாசிக்கும். என் வாழ்க்கை என் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை, என் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணை, பிள்ளைகள் குடும்பத்தினர், தாய் தகப்பன் கர்த்தர் கொடுத்த தொழில், கர்த்தர் கொடுத்த தொழில், ஊழியம், வீடு, நிலங்கள், ஆடு ஜீவன்கள், மிருக ஜீவன்கள், எல்லாரும் தேவ ஜனங்கள் எல்லாரும் சுகித்திருப்போம். கர்த்தரை நம்புகிறபடியால் செழித்திருப்போம். வாழ்க்கை செழித்திருக்கும். 100 விசுவாச அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்தபடியால் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இருக்கிற இடங்கள்ல ஹalleluya, thank you holy spirit, thank you holy spirit, thank you jesus. கர்த்தர் அவருடைய நாமம் உயர்ந்தது. ஹalleluya. தேவஜனங்களே 100 விசுவாச அறிக்கையை பண்ணியிருக்கிறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையின் எல்லைகளை விசாலமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்க பெருகி கொண்டிருக்கிறீங்க. நாளுக்கு நாள் பெருக்கம். நெருக்கம் வருதா, நெருக்கி கொண்டிருக்குதா, நெருங்கி வாழ்றீங்களா, கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்புவார். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். எங்க நெருக்கம் இருக்குதோ அங்க பெருக்கம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவோமா, நெருக்கப்படுற நான் பெருக்கத்தில் வருவேன். ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன் தேவச்சனமே. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஜெபிக்கிற அறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஊழியத்தின் நிமித்தமாக என்னுடைய ஜெப அறை எப்படி இருக்குன்னா, ஒரு குடிசை வீடில், அதாவது ஒரு ஓட்டு வீடு, பின்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டு தான் இருக்கும். அந்த சீட்டு ரூம் வந்து கிச்சன். அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாம்புகள் வரும். அந்த ரூமில் மட்டுமே 4-5 பாம்புகள் அடிக்கடி வந்திருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ மோசமான ரூமு. காரணம், அந்த இடத்துல ஆடுகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல 2 சைக்கிள் நிற்கும். இருக்கிறதே அது ஒரு எப்படி சொல்ல, அது ஒரு 10க்கு 10 ரூம், சின்ன ரூமு, அவ்வளோ சின்ன ரூமு. ஆனால் அதில் 2 சைக்கிள் நிற்கும், ஒரு கட்டளை தூக்கி வச்சுருப்பாங்க, அதுதான் கிச்சனு. அதில் தான் எல்லா பாத்திரங்கள் இருக்கும், அங்கே தான் ஊழியங்கள் நடக்கும். அந்த இடத்துல ஜனங்கள் வருவாங்க. அந்த ஊழியத்திற்காக அந்த ரூமை பிடிச்சி வச்சுருந்தோம். அந்த இடத்துல கிச்சன் இருக்கும், அதில் எல்லாருக்கும் ஆடு என்ன செய்யும், அசிங்கம் பண்ணி கொண்டு இருக்கும். அதில் ஒரு குட்டி சேரை போட்டு நான் ஜெபிச்சு கொண்டு இருப்பேன். நான் நடந்து போகிறதுக்கு ஒத்தடி பாதை தான் இருக்கும். நான் நடக்கும் பொழுது எனக்கு பூ மாலையெல்லாம் போடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. என் ஆண்டவராக இயேசு அந்த கழுதை சுமக்கும் பொழுது எல்லாரும் வஸ்திரங்களை விழித்து எல்லாமே ஆண்டவருக்கு போட்டாங்க. என் இயேசுநாதருக்கு அது தேவை. ஆனால் எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு பாருங்கள். நான் அப்படியே நடந்து ஜெபிக்கும் பொழுது என் ஆடு என்ன செய்யும், அழகாக யூரின் போகும். என் ஆடு அழகாக அது என்ன செய்யும், பூமாலை போடுற மாதிரி பாத்ரூம் இருக்கும். அது எல்லாம் ஓடி என்கிட்ட வரும். தேவ ஜனங்களே, நான் இதை என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் உபத்திரத்தை தாண்டி தான் வருவாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிறக்கும் பொழுது மாடினுடைய முன்னணியில் கடத்த வைக்கப்பட்டாராம். சாணி வாசம் அடிச்சிருக்கும் இல்லையா, கழனி தண்ணி, காடி தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய அரிசியை கலக்கி வச்ச தண்ணி, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வாடை இருந்திருக்கும். நம்ம பட்ட உபத்திரவம் இன்னைக்கு உயரத்தை கொண்டு வர வச்சிருக்கு. அதுக்கு பிறகு தேவ ஜனமே, நான் பட்ட கஷ்டம் இன்பமா மாறுச்சு. என் கையில கிட்டத்தட்ட ஆண்டு 15 வீடுகளுக்கு மேல உள்ள சாவிகளை தந்தாரு. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது என் கையில ரூம் மேல ரூம், ஒரு பெரிய காலேஜ், அதனுடைய எல்லா டோர்மெண்ட்ரியும் என் கையில, அதனுடைய ரூம் என் கையில. அதுக்கப்புறம் என்னை நம்பி எத்தனையோ பேர் அவங்களுடைய சாவியை கொடுத்துட்டு போவாங்க. எல்லாருடைய ரூம்ஸ் என் கையில் இருக்கும். ஆண்டவர் ஏகப்பட்ட ரூம், அந்த சாவியை என் கையில் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 சாவி மேலே என் கையில் பொறுப்பாக இருக்கும். ஒவ்வொரு சாவியும் ஒவ்வொன்றுக்கு ஒரு பொறுப்பினுடையதாக இருக்கும். அவ்வளோ பெரிய பதவியில் சுற்றில பல இடங்களில் கர்த்தர் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாரு. காரணம் என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல நான் விதைச்சதுனால. தேவ ஜனங்களே, நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க நான் தோத்து போயிட்டேன்னு, நான் ஒடுக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்க. ஒரு வித்து செத்தால் ஒளியாது வளராது. ஏன் நான் செத்து கொண்டு இருக்கிறேன், ஏன் என் குடும்பம் இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்குதுன்னா, வித்து செத்தாதான் வளரும். ஒரு வித்து மண்ணுக்குள்ள போய் மூச்சு திணறி சாகிற மாதிரி சாகும். ஆனா அதுல இருந்து ஒரு உயிர் புறப்பட்டு வருகிறதுனால அது சாகுது. ஒரு மரமாக அது மாறுது.
இட் இஸ் நாட் டெத், இட் இஸ் a transformation. Hallelujah. அந்த வித்து சாகல, அந்த வித்து மரமாய் மாறினது. அது செத்தது போல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம உருமாற்றம் அடையும் பொழுது, வாழ்க்கையில உயரங்கள்ல எழும்பும் பொழுது செத்தது போல இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத நெருக்கங்கள். ஆனா தேவச்சனமே, மறந்து போயிடாதீங்க. ஆடுகளின் மத்தியில், அந்த ஆடு வாடைகளின் மத்தியில் தாவீது கிடந்தாரு. அது எதற்கு தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற நேரம், அது உயரத்தின் நேரம், சிறைச்சாலை துதிக்கிற நேரம், ஆடு மேய்க்கிற அனுபவம் துதிக்கிற நேரம், வேலை இல்லாமை துதிக்கிற நேரம், நெருக்கம் உங்க பெருக்கத்தின் நேரம், செங்கடல் உங்களுக்கு திறந்த வாசலின் நேரம், சிறைச்சாலை உங்க விடுதலையின் நேரம். தேவ ஜனங்கள் மறந்து போகாதீங்க. எங்கெல்லாம் நெருக்கம் இருக்கோ, பெருக்கம் இருக்கும், மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை சிறுமையின் பாதையில் நடத்துவார். நம்ம ஆண்டவர் ஏழை, அவர் ரொம்ப பாவப்பட்ட ஆண்டவர், அதனால தான் நான் கிழிஞ்ச வஸ்திரம் போடுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிங்கன்னா 1 கோடி மக்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் இன்னைக்கு பழைய கஞ்சை குடிச்சிங்கன்னா அநேக அநாத பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பமும் ஒரு நாளும் அப்பத்துக்கு அலைந்து போகாது. நீங்கள் விதைக்கிறீங்க. நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப ஏழைன்னு சொன்னதுனால இல்லை, அவருடைய கையில் பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்மளை பாடுகளில் நடத்துகிறாருன்னா எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை பார்க்குறாரு. நம்ம விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படணும், சோதிக்கப்படணும். நீங்கள் உண்மையான இயேசுவின் பிள்ளையான்னு உங்களை உபத்திரத்தில் போட்டால் தான் தெரியும். உபத்திரத்தில் போடும்போது நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ தெரியும் இவங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளையே கிடையாது, சும்மா பணத்துக்காக வந்தவங்க, இயேசுக்காக வரல. நீங்களாம் இயேசுக்காக வந்தீங்கன்னா உபத்திரத்தில் நிற்பீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை விசுவாச அறிக்கை பண்ண சொல்கிறாரு. இன்னைக்கு உபத்திரத்தில் இருக்கிறீங்கன்னா பெருக்கம் நிச்சயம் உண்டு. தேவ ஜனங்களே, மறந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எல்லாரும் இணைந்து விசுவாச அறிக்கை பண்ணியிருக்கிறோம். எங்களை இன்னைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிற நெருக்கங்கள் எல்லாம் பெருக்கமாக மாறப்போகிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஆண்டவரே. நாங்கள் அப்ரோஜனமானவர்கள், கடமையை மட்டும் செய்திருக்கிறோம். நாளைய தினத்தில் நடக்க போகிற அந்த 15வது நாளில் அந்த அற்புதமான நிகழ்ச்சியில் எல்லா ஜனங்களும் கலந்து கொண்டு விசுவாச அறிக்கை பண்ணி தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதம் பெற தேவனை யாரெல்லாம் முன்குறித்தீரோ எல்லாரையும் கொண்டு வாங்க. இதுவரை சோர்ந்து போனவர்கள் எல்லாம் கொண்டு வாங்கப்பா. இன்னும் பலப்பட அவர்களை எழுப்பி நிறுத்த தேவன் உதவி செய்யுங்க. இத்தனை நாட்கள் யாரெல்லாம் இதை ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரும் இதை அநேகருக்கு கொண்டு செல்ல தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஜனங்கள் ஒவ்வொரு பேருடைய கண்ணீரை தொடங்க, இந்த ரகசியங்களை புரிய உதவி செய்யுங்கப்பா. அவங்க நெருக்கம் பெருக்கமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனங்களே, நாளை தினத்திலும் அதிகாலை ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. இரவு நேரத்திலும் 15வது நாளினுடைய செலிப்ரேஷன், 15 நாள் கர்த்தர் விசுவாச அறிக்கை பண்ண வச்சிருக்கிறாரு. அந்த முடிவுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசரிக்கணும். எல்லாரும் இணைந்திருப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.